அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 5ஆம் நாள், அதாவது தை மாதம் 22ஆம் தேதி, திங்கட்கிழமை, தசமி திதி. அனுச நட்சத்திரம் காலை 7:25 வரை, அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம். இன்று ராகுகாலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் 9:30 to 10:30 காலையில், சாயங்காலம் 4:30 5:30 வரை. இன்று சந்திராஷ்டமம் மேசராசிக்காரங்களுக்கு. அடுத்தால உடை கலர் வெள்ளை. சாப்பிட வேண்டியது பச்சைப்பயிறு. அதை ஊற வச்சு சாப்பிட்லாம், தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம். அது சாப்பிடுறது உங்களுக்கு இன்றைய பொழுது பூராவும் நல்ல மனநிலை, உடல்நிலையை கொடுக்கும். நண்பர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து 12 ராசிக்கு உண்டான தினப்பலன்களை பார்ப்போம். மேசராசி. வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கும். அதாவது பெரிய பதவியில் உள்ளவர்களை சந்தித்து பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆதாயம், வரக்கூடிய ஆதாயம் அதிகரிக்கும். பிபி உள்ளவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஜாஸ்தி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. அதே சமயத்தில் மனச்சோர்வு, உடல் சோர்வு உண்டாகும். இது மேசலக்கணத்துக்குள்ளது. அடுத்து ரிஷபராசி. ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக வெளிநாடு போகணும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சி வெற்றி அடையும். ஸோ வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி அந்த வரவு செலவு, இன்பம் துன்பம் எல்லாமே மாறி 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 வந்துக்கிட்டு இருக்குது. வாலிப வயதினர் காதல் வசப்படுவீர்கள். பூர்வீக இடத்துக்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சின்ன விபத்து, ஸ்மால் ஆக்சிடெண்ட் நடக்கும். அதனால் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து மிதுன ராசி. முயற்சி செஞ்சு செஞ்சு அது வெற்றி பெறாத காரணத்தினால சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துடுதீங்க. ஆமாம், உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப நளினமாக செய்கிறீங்க, அடாவடி வேலை பண்ண மாட்டீங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் சின்ன உடல் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இளைய சகோதரர், உங்களுக்கு தம்பி அல்லது தங்கச்சி இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்க. அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிவிட்டு கோபத்தில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. சாப்பாட்டை வெறுக்கிறதுக்கு காரணம் இல்லை, பட் உங்களோட மென்டாலிட்டி அது. ஆமாம். அடுத்து கடகராசி. அதாவது உங்கள் பேச்சு ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப கெத்தாக தான் பேசுவீங்க. ஆமாம். இன்றைக்கி என்னமோ மனசில் ரொம்ப உற்சாகமாக இருந்திருப்பீங்க. ஆன்மீக புராண கதைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமாம். தகப்பனாருக்கு அந்த மூச்சு, அந்த வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அம்மா அல்லது அப்பாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதை இன்ஹேலரு அதை இதை உபயோக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமாம். உயர் அதிகாரிகளின் சப்போர்ட்டு உங்களுக்கு நல்லாவே அதாவது உங்களோட சுப்பீரியர்ஸோட சப்போர்ட்டு உங்களுக்கு நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்ம ராசி. அதாவது ஒரு வேலையை வாங்கினோம்னா, ஒரு வேலையை கொடுத்த வேலையை பசிதூக்கப்பாராமல் செஞ்சு முடிச்சவங்க, அதில் பெண்டிங்லாம் வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு அதிகம். அதே மாதிரி தன்மானம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கூட ஜாஸ்தி. தன்மானத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. ஆமாம். நீங்கள் எதாக இருந்தால் கூட பேசுகிறது என்னமோ மூடு நல்லா இருந்தால் கதைகளை உதாரணம் காட்டி ரொம்ப அழகாக மேடையில் பேசுகிறது மாதிரி பேசுவீங்க. ஆடம்பர பொருள் சேருது. ஆனால் எவ்வளவு இருந்தால் கூட ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு மென்டாலிட்டி. அடுத்து கன்னியா ராசி. பிறந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணத்தினால பிறந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வருவீங்க. ஆமாம். எல்லாமே நல்லபடி நடந்துக்கிட்டு இருக்குது. பணச்செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு, அதுக்கு என்னவும் பண்ணுறதுக்கு இல்லை. வியாபாரிகளுக்கு உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் கடனாகவே போய்கிட்டு இருக்கும். அப்போ அது இன்றைக்கி அதிக கடன் போய்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து துலா ராசி. அதாவது அண்ணன் இருக்கிறவங்க, அண்ணனுக்கு புதிய தொழில் செட் பண்ணி கொடுப்பீங்க. அதனால் உங்கள்
பெற்றோருக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம். பாருங்கள், நம்ம அண்ணனுக்காக வேலை இல்லாத வந்தவனுக்கு தொழில் பண்ணி கொடுத்துட்டான், என்ன திறந்தாலும் நம்ம சின்னவன் வந்தான்னு உங்களை வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களுக்கு கூட ஒரு மன மகிழ்ச்சி நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், அதே மாதிரி ஆஃபீஸில் கூட உங்களோட நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் திடீர்னு யார்கிட்டையாவது காந்தி மாதிரி இருந்துக்கிட்டு நல்லா பேசுவீங்க, திடீர்னு ஹிட்லர் மாதிரி வந்து அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் மெண்டாலிட்டி அப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தியரி. திடீர்னு கோவப்படுவீங்க, உடனே சமாதானம் அடைஞ்சிருங்க. உங்கள் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கோஹட். அடுத்து விருச்சிக ராசி. குடும்பத்திற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை வந்து தவறாக தான் புரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால தான் என்னடா இது, நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறதோ நம்மளை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தான் மனசுக்கு கவலைப்படுறீங்க. வேலையில் சின்ன பிரச்சனைகள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சிடுறீங்க. ஆமாம், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவே இருந்துக்கிடுதீங்க. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட குழந்தைகள் கூட உங்களோட பேச்சை மீறுறதில்லை. அப்போ வந்து நல்ல குடும்பம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓவர் ஹீட், உடம்பில் வந்து ஓவர் ஹீட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதாவது வந்து அந்த குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை உணவில் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கிடுங்க. அதே மாதிரி வந்து எந்த கோயிலும் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனால் அந்த மன அமைதி வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். அந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் லெக்சரர்ஸோ அல்லது இதோ சுப்பீரியர்ஸோ உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பிளேஸ்மெண்ட், அதாவது வேலைக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது, அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அடுத்து மகர ராசி. எதிலும் வந்து கொஞ்சம் உற்சாகம் இல்லாத ஒரு மனநிலை இருந்துக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களை வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை நடந்துக்கிட்டு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க வந்து உங்களை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பெண்கள் லேடிஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் ஏமாந்துடுதீங்க, அதுதான் ஒன்று. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதாவது வந்து இறக்கப்பட்டு செய்கிறது வேறு, இளிச்சவாயனாக இருக்கிறது வேறு. இளிச்சவாயங்கிற பேரை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. உடம்பில் வந்து பாடியில் ரெசிஸ்டன்ட் பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல சத்துள்ள உடம்பை எடுத்துக்கோங்க. அடுத்து கும்பராசி. தொழில் மூலம் பிரயாணம் வந்து எப்படின்னா ஆஃபீஸ் வேலை நிமித்தமாக சின்ன பிரயாணம் செய்ய வேண்டிய சூழலை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் வந்து காரணம் இல்லாமல் ஒரு டென்ஷன் ஒரு விளைந்து டிராஃபிக்கில் போகிறதுனால இருக்கலாம், வந்து சேருகிறது. வீடு நிலம் இது மூலம் வந்து வருமானம் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருது. ஆமாம், தொண்டை வந்து கரகரன்னு இருந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். சாயங்காலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு வந்து வரம்புக்கு மிஞ்சின செலவு, வரவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டு இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆனதுக்கு உண்டான அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும். 7.5 சனியினோட தொந்தரவு அப்பப்போ இருந்துக்கிட்டு இருந்தால் கூட குலதெய்வத்தினோட அருளால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் அதிலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. அதே மாதிரி வந்து கம்பெனியில் ஆஃபீஸில் கூட உங்களுக்கு சுப்பீரியர்ஸு சப்போர்ட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து எப்படின்னா சுற்றத்தினர் அவங்க வந்து உங்களை வந்து விரோதியாகவே பார்க்குறாங்க. உங்கள் ரிலேஷன் மத்தியில் நீங்கள் எந்த செஞ்சாலும் உங்களை நல்ல பேர் ஐயோ நான் வந்து எதிரியாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிவிட் சுற்றத்தினர்களை வந்து நான் பாராட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இது அடுத்து நாம் ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். அதாவது இன்றும் புதனை பற்றியே சொல்வோம். எதுக்கு புதனை பற்றி அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கிறாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனது முழுமையான பேர் பாலகிருஷ்ணன், கிருஷ்ணன். ஓகே, அப்போ கிருஷ்ணனோட அம்சம்தான் புதன் சொல்கிறேன். அப்போ புதன் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்வம். அதனால தான் புதனை பற்றி கொஞ்சம் டீப்பாக போய்கிட்டு இருக்கிறேன். புதன் ஒருத்தருக்கு லக்கணத்தில் வந்து நல்லா பலமாக இருந்து சுக்கிரன் பார்த்தாருன்னா என்னென்னா எப்பவும் பெண்கள்கிட்டையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள சுற்றி எப்பவும் பெண்களே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு கிருஷ்ணர் கோபியர் கொஞ்சம் ரமணான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் எப்பவும் கோபிகை கன்னிகைகளோடையே இருந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, சேம் அதே தியரி. இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார், அந்த சின்ன சின்ன வியாதிகள் அந்த கிரகத்துக்கு உள்ளதை பற்றி கேட்டிருந்தார். புதன் வந்து சரியாக இல்லாமல் அந்த திசை புத்தி நடந்துன்னா மூலக்கோளாறு, நரம்பு தளர்ச்சி,
ஜாண்டிஸு, இருமல், விரல்கள் வந்து மரத்து போகிறது மாதிரி இருக்கும், அது உணர்ச்சியற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. அது அடுத்தால வந்து காது வலி, செவுடு, மயக்கம், இந்த மாதிரிலாம் வந்து அந்த புதனால் வரக்கூடியது தான். ஆமாம், புதன் வந்து நல்லா இருந்துன்னு வை, பெரிய பாடகர்கள், அடுத்தால வந்து இசையில் நாட்டமுடையவங்க, பர்டிகுலராக சிற்பக்கலை, இப்போ அழிஞ்சு போகக்கூடிய கலை ஒன்று சிற்பக்கலை. சிற்பக்கலைகள் வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு புதனோட அனுக்கிரகம் தேவையே தேவை. வியாபார திறமை, இது எல்லாமே வந்து புதனோட அம்சம்தான். அதாவது வந்து இந்த இன்னொன்று சொல்கிறேன், புதன் லக்கணத்தில் பலம் பார்த்தா அவங்களுக்கு அடிக்கடி நல்ல கனவு வரும், நல்ல நல்ல கனவுகள். அதே மாதிரி புதன் கெட்டு போனால் அவங்களுக்கு வந்து திடுக்கு முழிக்க கெட்ட கனவு தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து உடம்புல வந்து வியர்வை நாற்றம், கொஞ்சம் கெட்ட வாசனை அடிக்கும், அது வந்து நேச்சுரல் இல்லையா. அவங்களுக்கெல்லாம் வந்து புதன் வந்து வீக்காக நெகட்டிவ் பிளேஸில் இருந்தால்தான் அந்த மாதிரி வரும். ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான பெரிய பெரிய கண்டுபிடி, அதாவது சயின்டிஸ்ட் வந்து இன்வென்ஷன் சொல்கிறாங்களே, கண்டுபிடிக்கிறதெல்லாம் புதன் வக்கர காலம், அதாவது ரெட்ராகிரேட், ரிவர்ஸில் சுற்றும் போது தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன கனெக்டிவிட்டிங்கிறது அறிவுக்கு எட்டலை. பட் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து புதனோட வக்கர காலத்தில் தான் நடந்திருக்குது. அடுத்தால வந்து இப்போ வந்து கூரியர் சர்வீஸ் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, போஸ்டல் கூரியர் சர்வீஸ், அதுக்கு உண்டான கிரகம் வந்து நான் அந்த காலத்தில் வந்து தூது போகிறதுன்னு சொன்னேன் கிருஷ்ணர். இப்போ வந்து தூது போகிற மாதிரி வீடு வீடாக போய் டெலிவரி கொடுக்கறது வந்து கூரியர் போஸ்டல் தானே. அதுக்கு உண்டான காரணம், அந்த துறையில் பிஸ்னஸ் நடத்துறது அல்லது வேலை பார்க்குறதுக்கு உண்டான காரணம் புதன் தான். ஓகே, இப்போ புதனை பற்றி 2-3 பழமொழிகள் கூட இருக்குது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து புதன் வந்து சுபகிரகம் நம்பர் 1. அதாவது வந்து அந்த புதன் ஓரை அல்லது புதன் நாள், புதன் நட்சத்திரத்தில் நம்ம ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப அமோகமாக விருத்தி அடையும். அதனால் வந்து பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னொன்று, புதன் கொடுத்த செல்வம் அழியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது சிவன் வந்து வரம் கொடுப்பார், உனக்கு வந்து வல்லறக்கன் அவன் இவனுக்கெல்லாம் வரம் கொடுப்பார், வரம் கொடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்குவார். கிருஷ்ணர் வந்து ஏதாவது வேஷம் போட்டு ஏதாவது பிளான் பண்ணி அந்த வரத்தை திருப்பி வாங்கிக்கிடுவார். ஓகே, இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் விஷ்ணு, அதாவது விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் வரம் கொடுத்து திருப்பி வாங்குறதா சரித்திரம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ புதன் திசை புத்தி காலங்களில் ஏதாவது ஒரு வீடு வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், பிஸ்னஸ் வாங்கினா காலகாலத்துக்கும் அடியாமல் நிலச்சி நிற்கும். ஸோ இப்பேற்பட்ட புத பகவானை துதித்து வணங்கி நமக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்க வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எதையும் சாய்க்கலை. ஏன்னா புதன் வந்து புத்திபலம் உள்ளவர் இல்லையா. நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிளிங், எவ்வளவு கஷ்டங்கள், இடர்பாடுகள் வந்தால் கூட அதிலேருந்து ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.